Good morning students. In previous class we have seen என்ன பார்த்தோம் போன கிளாஸில் இந்த ஸ்டோரிஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபீஸ்ட் இந்த ஜங்கிள் அதை பார்த்தோம். அப்புறம் டு த மார்க்கெட், அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் நேம் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், we have seen in before class. Okay, now we are going to see circle time. Let us talk. இப்போது this and that அந்த இதை பற்றி நம்ம எது திஸ் சொல்கிறோம், எது தட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். சரியா? why the class to this is and that is which object near and far அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது this அப்படின்னா this is அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது, நம்ம பக்கத்தில் இருக்கிறது வந்து this சொல்லுவோம். இப்போ நம்ம விட கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னோம், தட் இஸ். அந்த டாலு அப்படின்னா இப்போ நம்ம செல்ஃபில் அங்கே டால் வச்சுட்டு நீங்கள் இந்த சோஃபாலாம் உட்காந்துருக்கீங்க, சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த செல்ஃபில் நீங்கள் பார்க்கும்போது அது தட்டுன்னு சொல்லணும். தட் ஓகே, தட் இஸ் அ டால் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது உங்கள் பக்கத்துலேயே நீங்கள் உங்கள் பொம்மை பக்கத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை டால் அப்படின்னு சொல்லுவீங்க. திஸ் பக்கத்தில் இருக்கிறது, நியராக இருக்கிறது, பக்கமாக இருக்கிறத வந்து திஸ்ன்னு சொல்லுவீங்க. ஃபாராக தூரமாக இருக்கிறது வந்து நீங்கள் என்ன சொல்லணும், தட். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாரு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஒரு ரேட் கையில் என்ன இருக்குது, பப்பாயா இருக்குது. ரேட் கையில் பப்பாயா இருக்குது. அப்போ என்ன சொல்லணும், திஸ் இஸ் அ பப்பாயா. ரேட் கையில் பக்கத்துலேயே இருக்குது, பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன சொல்லணும், திஸ். இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்களேன், இங்கே தூரமாக இருக்கா, ரேட் இங்கே உட்காந்துருக்கு, ஆனால் பப்பாயா எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அப்போ என்ன சொல்லணும், தட் இஸ் அ பப்பாயா. இப்போ தூரமாக இருக்கா, பக்கமாக இருந்தால் என்ன சொல்லணும், திஸ். பக்கமாக இருந்துச்சுன்னா திஸ், தூரமாக இருந்தால் தட். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், திஸ் இஸ் அ பிரிஞ்சால். ரேட்டோட கையில் என்ன இருக்குது, பிரிஞ்சால். அப்போது திஸ் இஸ் அ பிரிஞ்சால். இப்போது இந்த சைடு பாருங்கள், இப்போ தூரமாக இருக்குது இங்கே பிரிஞ்சால். அப்போது தட் இஸ் அ பிரிஞ்சால். அடுத்து நெக்ஸ்ட் அதே தான், திஸ் இஸ் அ டொமேட்டோ. பக்கத்தில் இருக்கனால டொமேட்டோ, தூரமாக இருக்கனால என்ன சொல்கிறோம், தட் இஸ் அ டொமேட்டோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வேர்ட் வால், லெட் அஸ் டூ. சரியா? வேர்ட் வாலில் லெட் சில்ட்ரன் சிட் இன் த சர்க்கிள், இன்வைட் த சைல்டு டு த்ரோ த ரிங் அட் த ஃப்ளாஷ் கார்ட் டிஸ்பிளே. இது நீங்கள் கிளாஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த இதில் பாருங்கள், இந்த வேர்ட் வாலில் இருக்க பிக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த பிரிஞ்சாலில் என்னென்ன இருக்குது அப்படின்னா என்னென்ன நேம்ஸ், வெஜிடபிள்ஸ் நேம்ஸ் எல்லாம் அந்த பிரிஞ்சாலுக்குள்ளே இருக்குது. கேரட், சில்லி, பொட்டேட்டோ, onion, cabbage, tomato, yam, radish, green leaves and brinjal. Okay, carrot, chilli, potato, onion, cabbage, tomato, yam, radish, green leaves, brinjal. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஆப்பிள்குள்ளே நிறைய ஃப்ரூட்ஸ் நேம் இருக்குது. மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், வாட்டர்மெலான், பனானா, apple, orange, papaya and grapes. Okay, mango, jackfruit, watermelon, banana, apple, orange, papaya and grapes. Okay, turn to next page. Take page number 77 எடுத்துக்கோங்க. Listen to the sound and repeat. U, J, V, W, Q, X, Y, Z. இப்போ நான் சொல்ல நீங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். U, J, V, W, Q, X, Y, Z. ஓகே, லிசன் அண்ட் சே. இப்போ நீங்கள் சொல்லணும், லிசன் பண்ணிட்டு சே. U as in umbrella and cup. Umbrella, U as in umbrella and cup. J as in jam and jar. Jam, jar. V as in violin, van. Violin, van. W as in watch, watermelon. Watch, watermelon. Q is for queen, queen. அந்த ரெக்கை வந்து குயில்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இது வந்து குயின். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஸ் அ 6
X as in 6 at box. அந்த X sound இருக்குல்ல அந்த இதுக்கு 6 box. Okay. Z is a zebra 0. Z வருதுல அப்போ அந்த zebra 0. Y as in yawn yak. இது yawn yak. ஓகே CUP இப்போ பிளண்ட் வேர்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, இப்போ பிரித்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து சேர்க்கணும். CUPன்னு கப் டப் பக் ஜக். இங்கே அதே மாதிரி PUP நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து சேர்த்து படிக்கணும். பப் கப் மட் பட். நெக்ஸ்ட் BUN எதையுமே அப்படி தான் பிரிச்சுருக்காங்க. பன் ரன் மன் கம். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு turn to next page. Word wall. இதுவுமே இதில் பக். இப்போ நம்ம நிறைய வேர்ட்ஸ் அந்த இது பார்த்தோம்ல அதை தான் கொடுத்துருக்காங்க. பக் மட் டப் மக் கப் பப் ரன் ஜக் ஹட் பன் பட் கன் கட் கப் கம் டப் பட் ரப் நட். சரியா? நெக்ஸ்ட் learn and practice. Pup cup, a pup in the cup. Pup cup, a pup in the cup. Inge cup dub, a cup in the tub. Bud mud, a bud in the mud. Bug jug, a bug in the jug. Read and loud. Ball on the wall. சத்தமாக சொல்லுங்க. Ball on the wall. Yam in the jam, fox in the box, zebra in the zoo, vulture on the van, dove with the bell. Okay, next think so. What comes next? But, bat, cut, cat, hut. Now hat. BUT, BAT, CUT, CAT, HUT. அப்புறம் என்ன ஒரு A யூஸ் பண்ணுமோ அப்போ HAT hat. Fan, fin. Pan, pin. இப்போ tan, tin, TIN, tin. ஓகே அது ஆன்சர் சொல்லி இங்கே போட்டிருக்கேன். ஓகே நெக்ஸ்ட்டு அப்பு's delightful day. அப்பு's வந்து delightful day இதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, அவனோட டிலைட்ஃபுல் டே பற்றி பார்க்கலாம். அப்பு த ஃபார்மர் வாட்டர்ஸ் த பிளான்ட் இன் த ட்ரை ஃபீல்ட். அங்கே காஞ்சி போன நிலத்தில் வந்து இப்போ என்ன பண்ணுறான், அவனோட லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலாம். அப்போது த ஃபார்மர் வாட்டர்ஸ் த பிளான்ட் இன் த ட்ரை ஃபீல்ட். ஐ கேனாட் கண்டினியூ ஃபார்மிங். அவன் என்ன சொல்கிறான், இதை நான் வந்து கண்டினியூ பண்ண முடியாது இந்த ஃபார்மை. அப்போது இந்த ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து அபு தான் ஒரு ஃபார்மர் வாட்டர்ஸ் த ஃபார்மர் வாட்டர்ஸ் த பிளான்ட் இன் த ட்ரை ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க. இங்கே அப்பு டிசைடட் டு செல் த லேண்ட். இப்போ இது என்ன சொல்கிற, ஐ கேனாட் கண்டினியூ ஃபார்மிங், இதவே நான் திருப்பியுமே நான் ஃபார்மிங்கை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னா அடுத்தது அப்பு டிசைடட் டு செல் த லேண்ட். அப்போ என்ன நினச்சா, சரி நம்ம இந்த லேண்டை வந்து நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டு வைக்கிறான், லேண்ட் ஃபார் சேல். இப்போ நம்ம ஏதாவது வீடு இருக்குது வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம டூலெட் அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ இந்த லேண்ட் வேணும், லேண்ட் ஃபார் சேல். அப்போது லேண்ட் ஃபார் சேலுன்னு அந்த இது போடுறேன்னா போட்டோன்னே அப்போது டெசிஷன் இஸ் நாட் ரைட். உன்னோட டெசிஷன், யோர் டெசிஷன் இஸ் நாட், அது வந்து யார் சொல்கிறா, ஒரு டேரக்டர் வந்து சொல்கிறாங்க. அப்போது யோர் டிசிஷன் இஸ் நாட் ரைட், உன்னோட டிசிஷன் வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். வை கேன் ஐ டூ, நோ ஒன் சப்போர்ட் மீ. வாட் கேன் ஐ டூ, நான் என்ன செய்கிறது, எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லையே அப்படின்னு. வி ஷால் நாட் ஹாவ் எனிதிங் டு ஈட், டோன்ட் வரி, வி வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்கிறேன். ஏன் நீ வி ஷால் நாட் ஹாவ் எனிதிங் டு, இப்போ இந்த ரேட் வந்து நம்மக்கிட்ட எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறான் டோன்ட் வரி, வி வில் ஹெல்ப் யூ அப்படின்னு யார் சொல்கிறாங்க, இங்கே ஒரு ரேபிட் சொல்லுது. சரியா? நெக்ஸ்ட்டு லுக் இட் இஸ் ரெய்னிங்
என்ன சொல்கிறோம், இங்கே பாரு மழை வருது அப்படின்னு. திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் அஸ் டு ஒர்க். இப்போ தான் நமக்கு சரியான நேரம், இதில் நம்ம போய் வேலை செய்யலாம். ஓகே, லெட் அஸ் டூ தட் அப்படின்ற. அப்போது வி கேன் ஒர்க் டுகெதர். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்த மழை வர டைமில் தான் இந்த ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும், கரெக்டான டைமு. இப்போ வாங்க நம்ம போய் இது பண்ணலாம், எல்லாம் சேர்ந்தே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆல் த அனிமல்ஸ் ஒர்க் டுகெதர் இன் த ஃபீல்ட். அந்த ஃபீல்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. will our plan work out? இப்போ நம்மளோட இது ஃபீல்டில் ஒர்க் பண்ணோன்னா டோன்ட் வரி, டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம குரூப்பாக சேர்ந்து எல்லா அனிமல்ஸும் டுகெதராக சேர்ந்து அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்களா, அப்போது சொல்கிறாங்க டோன்ட் வரி, டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இப்போ வந்து சொல்கிறோம், நீ எதுவுமே வரி பண்ணாத, நம்ம டீமாக ஒர்க் பண்ணால் அது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகுது, இருக்கும், அது ஃபெயில் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது will our plans work out. இப்போ நம்மளோட பிளான் எப்படி ஆயிடுச்சு, நல்ல ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் your help has made this happen. Your help has made this happen. இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் we will help all farmers. இப்போ நம்ம எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் பண்ணனால தான் இந்த இது காரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லாமே இவன் என்ன பண்ணலான்னு நினச்சா, அந்த ட்ரை லேண்டை வந்து நம்ம எப்படியாவது நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு. அப்போது அவங்க இருக்க சொன்னால், நீ இப்படி சொல்லாத, நம்மளாம் சேர்ந்து செஞ்சாக்கா அந்த டீம் ஒர்க் வந்து எப்போவுமே ஃபெயில் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்ந்து செய்யும் போது என்ன ஆயிடுச்சு, அந்த லேண்ட் ஃபுல்லாக நல்லா பசுமையாயிட்டு அதுலேருந்து நிறைய வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கிடைக்கிது. அப்போது அந்த எலிஃபெண்ட் என்ன சொல்லுது, நீங்கள் உங்களால் தான், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணனால தான் இந்த இதெல்லாமே நான் சக்ஸஸாக பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுது. ஓகே, அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் இருக்கணும். நீங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்ருப்பீங்க, இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு. அப்போது அந்த டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் கைட் பண்ணணும். சரி வாங்க நம்ம சேர்ந்து செய்யலாம், ஏன் நீ இது கவலைப்பட்டுருக்க, வா நம்ம சேர்ந்து செய்யலாம், அப்போ நம்மளோட சக்ஸஸ் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சர்க்கிள் த ஹெல்த்தி ஃபுட் அண்ட் க்ராஸ் த ஜங்க் ஃபுட். இப்போ இதில் நிறையா ஹெல்த்தி ஃபுட் இருக்குது, ஜங்க் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த வெஜிடபிள்ஸ், ஐஸ்கிரீம், அப்புறம் இட்லி, நூடுல்ஸ். இந்த ஃபஸ்ட் இதில் எது வந்து ஜங்க் ஃப்ரூட்டு, சர்க்கிள் த ஹெல்த்தி ஃபுட் அண்ட் க்ராஸ். ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கிறத நீங்கள் சர்க்கிள் பண்ணணும், ஜங்க் ஃப்ரூட்டாக இருக்கிறத நீங்கள் வந்து க்ராஸ் மார்க் போடணும். ஓகே, do you eat healthy food? ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுவீங்களா இல்லை ஜங்க் ஃப்ரூட் சாப்பிடுவீங்களா? இப்போ do you eat healthy foodனா எஸ். அப்போ அந்த எஸ்ன்ற இடத்துல நீங்கள் டிக் பண்ணணும். does your friend eat junk fruit? உன்னோட ஃப்ரெண்டு வந்து ஜங்க் ஃப்ரூட் சாப்பிட்டானா எஸ் போடுங்க, இல்லாட்டி நோ போடணும். ஓகே, டிஸ்கஸ் யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் ஜங்க் ஃப்ரூட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், ஜங்க் ஃப்ரூட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் எப்படி நல்லதா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வேர்டு வால் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது, திஸ், தட், அலாங், ஷால், ஆல், ஹாவ், வெரி, ஐ, வித், வி, ஆம், யூ, டு, த, ஃபியூ, டிட். இந்த வேர்டெல்லாம் நீங்கள் சொல்லி பார்க்கணும். திஸ், தட், அலாங், ஷால், ஆல், வித், வி, ஐ, ஹாவ், ஆம், யூ, வெரி, த, ஃபியூ, டிட், டு. சரி, இதெல்லாம் நீங்கள் எழுதணும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம். சரி, இப்போ இந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ கேன் டூ. இப்போ இதை நீங்கள் வந்துட்டு மற்றதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துருவோம். இது மட்டும் ரொம்ப நம்பர் 1 ரைட் த நேம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பிளுக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ட்ராவில் பண்ண வேண்டாம், நம்பர் 1ன்னு போட்டு நீங்கள் இது என்ன ஃப்ரூட்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அனுப்பணும். இது நெக்ஸ்ட்டு ரீட் அலவுட் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த கரெக்ட் ஒன். இப்போது இங்கே ரேட் பாருங்கள், திஸ் ஆர் தட் இஸ் அ பப்பாயா. இப்போது ரேட் கையில் இருக்குது, அப்போ திஸ் வருமா தட் இஸ் அ பப்பாயான்னு வருமா, நீங்கள் தான் அது எழுதணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி
இப்போது இங்கே ரேட் இருக்குது, இங்கே மேங்கோ இருக்குது. அப்போது திஸ் தட், பக்கத்தில் இருந்தால் திஸ், கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா தட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு ட்ரா த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் யூ லைக். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸ் எது பிடிக்குதோ, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நீங்கள் இங்கே ட்ரா பண்ணி நீங்கள் அதோட நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அதோடு நம்ம ரைம்ஸ் பார்த்தோம். அப்புறம் ரீட் சைட் வேர்ட்ஸு, அப்புறம் சவுண்டு யூ, வி, ஜே, டபிள்யூ, கியூ, எக்ஸ், ஒய், இசட், அதெல்லாம் அந்த சவுண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. அப்புறம் திஸ் அண்ட் தட் பற்றி நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம். அப்புறம் நேம்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் பற்றியும் நிறைய பார்த்தோம். அப்புறம் ஐடென்டிஃபை த ஹெல்த்தி ஃபுட் எது, ஜங்க் ஃப்ரூட் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா, இதில் ஜங்க் ஃப்ரூட் எதுன்னு நீங்கள் இது பண்ணணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த ஐஸ்கிரீமு, அந்த நூடுல்ஸ் இதெல்லாமே நீங்கள் க்ராஸ் பண்ணணும், ஜங்க் ஃபுட் அதெல்லாம். அதே மாதிரி இந்த பீஸா, பர்கர், இந்த ரோட் சைடில் இருக்கு இல்லையா, அது பானிபூரி, அந்த இதெல்லாமே அது வந்து ஜங்க் ஃப்ரூட்ஸ் தான். அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த களி மாதிரி செஞ்சுருக்காங்க, இந்த அடை, அதெல்லாமே. அப்புறம் சிப்ஸ் வந்துமே ஜங்க் ஃப்ரூட். இந்த கீரை வகை, இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே ஹெல்த்தியான ஃபுட். அதை மட்டும் எப்பவுமே நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸை மட்டும் நீங்கள் ஈட் பண்ணுங்கள். இந்த கடையில் போய்ட்டு இந்த சிப்ஸ் பாக்கெட்டு இதெல்லாம் வாங்கி நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. லேஸு, குர்குரே அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் ஒர்க் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எழுதி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அனுப்புங்க. 83 பேஜ் நம்பரில் நீங்கள் ஜஸ்ட் அந்த உங்களோட ஹோம்ஒர்க் நோட் எடுத்து ரோமன் நம்பர் 1 அதை மட்டும் எழுதிக்கோங்க. ரோமன் நம்பர் 3 பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரா பண்ணி நீங்கள் எனக்கு இது பண்ணுங்கள். புக்ஸ் வந்தோன்னே நீங்கள் இதில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சில்ட்ரன், ஓகே, தேங்க்யூ.